ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கு ஆதி சங்கராச்சாரியார் அனுகிரகித்த உபதேசங்கள் உரை வழங்குபவர் டிஜி வைஷ்ணவ கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் முதுமுனைவர் வி சௌமிய நாராயணன் அவர்கள். நமஸ்தே. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இளைஞர்களுக்கு ஆதிசங்கராச்சாரியர் அனுகிரகித்த உபதேசங்கள். முதலாக அஸ்மத் ஆச்சாரிய பரம்பராம் நமஸ்கரோமி. குஷப்தஸ்து அந்தகாரஸ்யாத் ருஷப்தஸ்தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே என்கின்ற சம்ஸ்கிருத ஸ்லோகம் குருவினுடைய மகிமையை வெளிக்காட்டுகிறது. கு என்பது இருள், ரு என்பது அதை நீக்கும் ஒளி. அறிவின்மை எனும் இருளை நீக்குவதால் அவர் குரு என அழைக்கப்படுகிறார். இந்த ஸ்லோகத்தின் மூலம் குரு என்ற சொல்லின் உண்மை பொருள் விளங்குகிறது. அறிவின்மை என்னும் இருளை அகற்றி ஞான தீபத்தால் சீடர்களை பிரகாசப்படுத்துபவர் குரு ஆவார். அவரே ஆச்சாரியர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. சாஸ்திரத்தின் அர்த்தத்தை அறிந்து அதை வாழ்வில் நிலைநிறுத்தி தாமும் அதை பின்பற்றி நடப்பவர் ஆச்சாரியர் எனப்படுகிறார். இந்த வரையறைக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்பவர் ஆதிசங்கர பகவத் பாதர் என்று சொன்னால் மிகையாகாது. ஆதிசங்கருடைய அவதாரம் மற்றும் வாழ்க்கையை சற்றே பார்ப்போம். புண்ணியமான பாரத தேசத்தில் கேரள மாநிலத்தில் பூர்ணா நதிக்கரையில் உள்ள காலடி என்னும் கிராமத்தில் சிவகுரு ஆரியாம்பாள் என்கின்ற தம்பதியருக்கு ஆதிசங்கரர் பிறந்தார். மூர்தனி ஹிமகர சின்னம் நிட்டிலே நயனாங்க மம்சயோ சூலம் வபுஷே ஸ்படிகமணி சவர்ணம் பிராக்ஞாஸ்தம் மேனிரே சம்பும். அதாவது ஞானிகள் அவரை உமாபதியான சிவபெருமானின் அவதாரமாக கருதினர். 5வது வயதில் அவருக்கு உபநயனம் நடைபெற்றது. அவருடைய 6வது வயதில் பாலபோத சங்கிரஹா என்றும் நூலை இயற்றினார் என அறிஞர்கள் கருதுகின்றனர். அவருடைய 7வது வயதில் கனகதாரா ஸ்தோத்திரம் என்கின்ற ஸ்தோத்திரத்தை பாடி ஏழையான ஒரு முதிய பிராமண பெண்ணுக்காக மகாலட்சுமியின் அருளால் தங்கமயமான நெல்லிக்கனிகளை பொழியச் செய்தார். அவருடைய தாய் பற்றி சற்று பார்ப்போம். மாத்ரு தேவோ பவா நாஸ்தி மாத்ரு சமோகுருஹு. அன்னையே முதல் தெய்வம், அன்னைக்கு நிகரான குரு வேறு யாரும் இல்லை என்கின்ற உண்மையாக வாக்கியத்தை கடைபிடித்தவர் சங்கராச்சாரியர். குபுத்ரோ ஜாயேதா கொச்சிதபி குமாதா நெய்வபவதி என்ற கருத்தை எடுத்துரைக்கும் மாத்ரு பஞ்சகம் என்ற ஸ்தோத்திரத்தையும் அவர் இயற்றினார். இளைஞர்கள் தாய் பக்தியுடன் இருக்க வேண்டும் என்பதே ஆச்சாரியரின் நோக்கம். அவருடைய நூற்பணி மற்றும் உபதேசங்களை பற்றி சிறிது பார்ப்போம். ஆதிசங்கரர் மனிதர்களின் உயர்விற்காக பல நூல்களை இயற்றினார். அத்வைத சித்தாந்தத்தின் அடிப்படையில் பரமாத்மாவின் தன்மையையும் அதன் உண்மை நிலையையும் அறிய பிரஸ்தானத்ரயம், அதாவது அடிப்படை நூல்கள் என்ற 3 வழிகளில் நூல்களை எழுதினார். முதலில் உபனிஷத், ஸ்ரீமத் பகவத்கீதா, பிரம்மசூத்திரம், இந்த 3 விஷயங்களும் அடிப்படை நூல்கள். அவைகளுக்கு இவர் வியாக்கியானம், அதாவது உரைநடையில் பெரிய பாஷ்யம் எழுதினார். அடுத்ததாக இந்த பிரஸ்தானத்ரயம் என்கின்ற 3 அடிப்படை நூல்களுக்கும் பிரகரண கிரந்தங்கள், அதாவது ஆதார நூல்களாக அவரே தோற்றுவித்தார். அவை அத்வைத மதத்தை எளிமையாக விளக்கும் நூல்கள். அதன் பிறகு பல வகைகளில் பகவத் ஸ்தோத்ராதிபிகி, அதாவது பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் ஊக்குவிக்கும் ஊடுருவியாக பல பக்தி ஸ்தோத்திரங்களை இயற்றினார். முக்கிய பிரகரண நூல்கள், அவர் எழுதிய ஆதார நூல்கள் உபதேச சாகஸ்ரீ, விவேக சூடாமணி, வாக்கிய விருத்தி, ஆத்மஜான உபதேச விதி, பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா, சாதனா பஞ்சகம் என்பவை மிகவும் சிறந்தவையாகும். இதில் உபதேச சாகஸ்ரீ எனும் நூலில் சிஷ்ய பிரதிபோதி விதி பிரகரணே நகி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் என்ற சொற்றொடர்களின் மூலம் ஞானத்திற்கு இணையான புனிதம் எதுவும் இல்லை, ஞானம் பெற ஸ்ரத்தா என்பது அவசியம்,
அறிவின்மையே பிறவியின் மூல காரணம் என்றும் சொல்கின்றார். மோக்ஷ சாதன விதிம் வியாக்கியா சியாமஹா, மோக்ஷத்துக்கு உறுதுணையாக இருக்கின்ற சாதனைகளை பற்றி நாம் விவரிப்போம் என்று சொல்லி, முமுக்ஷூனாம் ஸ்ரத்ததானானாம் அர்த்தினாம் அர்த்தாய, பிரம்ம வித்யை பயின்றால் மோக்ஷம் கிடைக்கும் என்று அறுதியிடுகிறார். அமானித்வாதி குணம் ச ஞானோபாயம் சம்யக் கிராகியேத், அதாவது குருவின் குணங்களையும் விளக்குகின்றார். அவர் அகந்தையற்றவர், சாந்தமுடையவர், சமதம தயை உடையவர், வேதங்களை அறிந்தவர், ஆசையற்றவர், பரமகாருண்யமுடையவர் என்று ஆச்சாரியனுடைய மகிமையை விளக்குகின்றார். அஜ்ஞானம் தஸ்ய மூலம் சியாத் இதி தத் ஹானமிஷ்யதே, பிரம்ம வித்யாத ஆரப்தா ததோ நிச்சேயசம் பவேத், அதாவது அஜ்ஞானமே எல்லாவற்றிற்கும் காரணம், அதை அழிக்க வேண்டும். அந்த அஜ்ஞானத்தை அழித்தால் பிரம்ம வித்யை சித்திக்கும், அதனால் மோட்சம் அடையலாம் என்று நமக்கு இதை அறுதியிடுகிறார். விவேக சூடாமணி என்னும் நூலில் துர்லபம் திரயமேவை தத்து தெய்வானுகிரக ஏதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சயா, அதாவது மனித பிறவி அரியது, மோட்சத்திற்கான ஆசையை அரியது, மகாபுருஷர்களின் சந்நிதியும் அரியது. சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்ய புத்தியாவதாரணா சா ஸ்ரத்தா கதிதா சத்பிஹி யயா வஸ்து உபலப்யதே, ஸ்ரத்தையுடன் சாஸ்திரம் குருவாக்கியம் உண்மையென ஏற்றுக்கொள்வதே உண்மையான பக்தியாகும் என்று சொல்கிறார். காமஹா குரோதஹா லோபதம்பாபியசூயா அகங்காரேர்ஷ்யா மத்சராத்யஸ்து கோராஹா தர்மாக ஏதே ராஜசாஹா பும் பிரவருத்தி யஸ்மாதேதத் ரஜோ பந்தஹேதுஹு. காமம், லோபம், கோபம், அகங்காரம், பொறாமை முதலிய எல்லா குணங்களும் ரஜோகுணங்கள், அதாவது வன்மை குணங்கள். இதனால்தான் பந்தத்திற்கு காரணமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். வைராக்கியஸ்ய பலம் போதஹா போதஸ்யோபரதிஃப் பலம் ஸ்வானந்தானுபவாத் சாந்திஹி ஏஷைவோபரதிஃப் பலம். வைராக்கியத்தினுடைய பலன் ஞானம், ஞானத்தினுடைய பலன் அமைதி, அமைதியின் பலம் ஆனந்தம், அந்த பரபிரம்மானந்தம். சாதுபிஹி பூஜ்யமானேஸ்மின் பீட்யமானேபி துர்ஜனைஹி சமபாவோ பவேத்யஸ்ய சஜீவன் முக்த உச்சதே. புகழ்ந்தாலும் பழித்தாலும் சமநிலை உடையவர்கள்தான் ஜீவன் முக்தர் என்று சொல்லப்படுகின்றார். மேலும் வாக்கியவிருத்தி என்கின்ற நூலில் தாபத்ரயார்க்க சந்தப்தா கஷ்சித் உத்விக்ன மானசா ஷமாதி சாதனைர் யுக்தா சத்குரும் பரிபிருச்சதி. 3 தாபங்கள், அதாவது ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக. ஆத்தியாத்மிகம் என்பது தமக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளும் தீங்கு. ஆதி தெய்வீகம் என்பது இந்த இயற்கை சூழலால் வரக்கூடியது. ஆதி பௌத்திகம் என்பது பிராணிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள். இப்படி 3 வித துன்பங்களிலிருந்து ஒருவரை காப்பாற்ற வேண்டுமென்றால் சமம், தமம் முதலிய சாதனைகளுடன் கூடிய குருவை அணுகுகிறார். இளைஞர்கள் இந்த வகையில் மன ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு உபதேசிக்கின்றார். ஆத்ம ஞானோபதேச விதிகி என்கின்ற ஒரு நூல், அதில் ஆச்சாரிய பிரசாதாத் அஜ்ஞான நித்ரா பிரபுத்தஹா சகல சம்சார விமுக்தோ வித்வான் என்கின்ற வாக்கியத்தின் மூலமாக ஆச்சாரியரின் அருளால் அறிவின்மை என்னும் நித்திரையிலிருந்து விழித்து உலக பந்தத்திலிருந்து விடுபட்டு ஞானியாகலாம். மேலும் இவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா என்கின்ற நூலில் இளைஞர்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது, எதை அறிந்து கொள்ள வேண்டும், எதை அறிந்து கொள்ளக்கூடாது என்கிற விஷயங்களை பலவாறாக சங்கராச்சாரியர் அருளியுள்ளார். அதிலிருந்து பார்ப்போம். பகவன் கிமுபாதேயம், குருவச்சனம். இந்த பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அவருடைய மிகச்சிறந்த நூலாக கருதப்படுகிறது. இந்த நூல் இளைஞர்களுக்கு நல்ல வழியை காண்பிக்கிறது. கஹ்கலு நாலங்கிரியதே திருஷ்டாதிருஷ்டார்த்த சாதன பட்டியான் அனையா கண்டஸ்திதையா பிரஷ்னோத்தர ரத்னமாளிகையா. இந்த உலகிலும் மறுலோகத்திலும் பயன் தரும் இந்த கேள்வி பதில் ரூபத்தில் இருக்கின்ற ரத்னமாலையை கற்றவர் யாராயிருந்தாலும் அலங்கரிக்கப்படாமலாக இருப்பார். இந்த ஞான மாலையை மனதில் நிறுத்தியவர்
அனைவராலும் போற்றப்படுவார். பகவன் கிமுபாதேயம் குருவச்சனம் ஹேயமபி கிம் அகாரியம் கோ குருஹு அதிகத தத்வஹா சிஷ்யஹிதாய உத்யத சததம். ஒரு சீடன் பகவானை பார்த்து கேள்வி கேட்கிறான். குருவே, எதை ஏற்க வேண்டும் என்ற கேள்விக்கு குருவின் வாக்கை ஏற்க வேண்டும் என்று சொல்கின்றார். எதை தவிர்க்க வேண்டும்? செய்யக்கூடாத காரியத்தை தவிர்க்க வேண்டும். குரு யார் என்றால் தத்துவத்தை உணர்ந்தவர். அது மட்டுமல்ல, எப்பொழுதும் சிஷ்யரின் நலனுக்காக உழைப்பவர். துவரிதம் கிம் கர்த்தவ்யம் விதுஷாம் சம்சார சந்ததி சேதா கிம் மோக்ஷதரோர் பீஜம் சம்யஜானம் கிரியா சித்தம். பண்டிதர்கள் விரைவாக என்ன செய்ய வேண்டும்? பிறவிச் சுழற்சியை முறித்தல் வேண்டும். மோட்ச மரத்தின் விதை எதுவாக இருக்கும்? சரியான ஞானம். அது நற்செயலால் வளர்கிறது. கஃப் பத்யதரோ தர்மஹா கஷுச்சிரிக யஸ்ய மானசம் சுத்தம் கஃப் பண்டிதஹா விவேகி கிம் விஷம் அவதீரணா குருஷு. சிறந்த தர்மம் எது என்று கேட்டால் மனம் சுத்தமாக இருப்பதே சிறந்த தர்மம் என்கின்றார். பண்டிதன் யார் என்று கேட்டால் விவேகம் உள்ளவனே பண்டிதன் என்று சொல்கின்றார். குருவை இகழ்வது என்பது என்ன அப்படி என்றால் அது மிக பெரிய பாவம் என்றும் சொல்கின்றார். கிம் சம்சாரே சாரம் பகுஷோபி விசிந்தியமான மிதமேவ கிம் மனுஜேஷ்விஷ்டதமம் ஸ்வபரஹிதாயோத்யதம் ஜன்ம. உலகின் உண்மையான சாரம் எது என்று கேட்ட கேள்விக்கு இதையே மீண்டும் மீண்டும் சிந்திப்பது என்று சொல்கின்றார். மனிதரில் மிகவும் விரும்பத்தக்கது எது என்ற கேள்விக்கு தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்யும் பிறவி என்கின்றார். மதிரேவ மதிரா இவ மதிரேவ மோகஜனகா கஹா ஸ்நேகா கேச்ச தஸ்யவஹா விஷயாஹா கா பவபவல்லி திருஷ்ணா கோ வைரி யஸ்த்வனுத்யோகா. இந்த ஸ்லோகத்தில் மயக்கத்தை உண்டாக்குவது எது என்ற கேள்விக்கு ஆசை என்று பதிலளிக்கின்றார். திருடர்கள் யார் என்றால் இன்பப் பொருள்கள், அதாவது பொருள் மீது ஆசை ஏற்படுகின்றதல்லவா, அவைகளையே திருடர்கள் என்று சொல்கின்றார். சம்சார கொடி என்பது எது என்றால் தீராத பேராசை. பகைவர் யார் என்றால் சோம்பல், முயற்சியின்மை. கஸ்மாத் பயமிக மரணாத் அந்தாதிக கோ விசேஷ்யதோ ராகி கஷூரோ யோ லலனாலோச்சன பாணைர் நச்ச வியதிதா. இங்கு உலகில் எதனால் பயம் என்றால் மரணத்தாலேயே பயம் என்கிறார். யார் கண்ணை மூடியவன் என்ற கேள்விக்கு ஆசை உள்ளவனே கண்களை மூடிக்கொள்கிறான். பாத்தும் கர்ணாஞ்சலிபிகி கிம் அமிர்தம் இக யுஜ்யதே சதுபதேசா கிம் குருதாயாக மூலம் எதேதத் அப்ரார்த்தனம் நாம. காதால் குடிக்கத் தகுந்த அமுதம் எது என்ற கேள்விக்கு நல்ல உபதேசம் என்று சொல்கின்றார். குருத்துவத்தின் மூலகாரணம், அதாவது பெருமையின் மூலகாரணம் எது என்றால் யாசிக்காத தன்மை, எதையும் கேட்டு பாராத தன்மை என்று சொல்கின்றார். தன்யவாதா. அவர் அனுகிரகித்த நூல்களில் ஒன்று பாலபோத சங்கிரஹா. இதில் அத்தியாத்ம வித்யா பிரபோதா விசாரா, ஞானஸ்வரூபம், சாதன சதுஷ்டயம், ஆத்மைக ஞான விசாரணா, பஞ்சவிம்சதி தத்வானி, அந்தఃகரண சதுஷ்டயம், அனிர்வச்சனீயோ ஆத்மா, தேசிகஸ்ய கருணையா ஞான பிராப்திகி. அதாவது ஆத்தியாத்மிக வித்யையை அறியச் செய்யும் முறை, ஞானத்தின் இயல்பு, சாதன சதுஷ்டயம் 4 முக்கிய தகுதிகள், ஆத்ம ஐக்கிய ஞானத்தின் விசாரணை, 25 தத்துவங்கள், அந்தఃகரணத்தின் 4 வகைகள், சொல்லிக்காட்ட முடியாத ஆத்மாவின் நிலை, தேசிகன் அதாவது ஆச்சாரியனின் கருணையால் ஞானம் பெறுதல். ஆத்தியாத்மிக வித்யையை அறியச் செய்யும் முறை. ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக, ஆத்தியாத்மிகாதி தாபத்ரயாக்னி சந்தப்தா சகல சாதனோபேதா சம்சாராத் விரம்ய சிஷ்யா சத்குரும் சரணம் கத்வா சாஷ்டாங்கம் பிரணிபத்ய விஜ்ஞப்திம் கரோதி போ ஸ்வாமின் மம சம்சார நிவிருத்திம் குரு. இந்த முதல் அத்தியாயத்தில் இப்போது ஆத்தியாத்மிக வித்யையை அறியச் செய்யும் முறையை அவர் விளக்குகின்றார். ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம் என்று கூறப்படும் 3 வகை துன்பங்களால் வாடும் ஒரு சிஷ்யன் அல்லது சீடன் அனைத்து சாதனங்களும் உடையவனாக இருந்து உலக வாழ்க்கையில் விரக்தி கொண்டு ஒரு நல்ல குருவை சரணாகதி அடைகின்றான்.
அவரிடம் சென்று அஷ்டாங்க நமஸ்காரம் செய்து பணிவுடன் விண்ணப்பிக்கிறான். சுவாமியே, குருநாதனே, என் சம்சார துன்பம் நீங்கச் செய்யவும் என்று வேண்டிக் கொள்கிறான். அதற்கு குருஹு உவாச்ச, அரே சிஷ்ய, தவ சம்சார நிவృத்திஹி ஞானேன பவித்தவ்யா, ஞானம் ச ஸ்ரவண மனன நிதித்யாசனைஹி பிரம்ம சாட்சாத்காரோ பவதி. அதற்கு குரு சொல்கின்றார், அரே சிஷ்யா, உன் சம்சார நிவர்த்தி, அதாவது பிறவித் துன்ப நிவாரணம் என்பது ஞானத்தாலேயே உண்டாகும். அந்த ஞானம் ஸ்ரவணம், மனனம், நிதித்யாசனம் என்ற 3 முறைகளால் பிரம்ம சாட்சாத்காரமாக வெளிப்படும் என்கின்றார். உடனே சிஷ்யன் கேட்கின்றான், போஸ்வாமின், ஸ்ரவணம் நாம கிம், மனனம் நாம கிம், நிதித்யாசனம் நாம கிம்? சுவாமியே, ஸ்ரவணம் என்றால் என்ன, மனனம் என்றால் என்ன, நிதித்யாசனம் என்றால் என்று சீடன் கேட்கின்றான். குரு சொல்கிறார், போவத்ச, ஸ்ரவணம் நாம வேதாந்த வாக்கியானாம் உபக்ரமோபசம்ஹார தாத்பரிய லிங்கானாம் சாதன சதுஷ்டயா யுக்தசன்னு ஸ்ராவ்யம். வத்சா, ஸ்ரவணம் என்பது வேதாந்த வாக்கியங்களின் தொடக்கம், முடிவு மற்றும் அவற்றின் தாத்பரியத்தை, அதாவது உள்பொருள்களை அறியும் அறிகுறிகளை சாதன சதுஷ்டயத்தன் கூடியவனாயிருந்து குருவிடமிருந்து கேட்டு அறிதல் வேண்டும். மனனம் நாம சுதார்த்தஸ்ய உபபத்யனுபத்திபியாம் யுக்திபிகி ஆலோசனம் மனனம். மனனம் என்பது கேள்வியால் அறிந்த பொருளை யுக்தி, அதாவது தர்க்கம் மூலம் ஆராய்ந்து அது சரியா தவறா என்று சிந்தித்து தெளிவுபடுத்துதல் ஆகும். நிதித்யாசனம் நாம நிச்சிதார்த்தஸ்ய ததேக நிஷ்டத்வேன சம்சய விபர்யய தியாகேன அவஸ்தானம். நிதித்யாசனம் என்பது நிச்சயமாக அறிந்த அந்த உண்மைப் பொருளில் ஒருமுக மனதுடன் நிலைத்து சந்தேகமும் தவறான எண்ணங்களையும் விட்டு உறுதியாக தங்குதல் ஆகும். சயேவ பலித சாட்சாத்காரஹா. இவ்வாறே உண்மையான சாட்சாத்காரம், அதாவது நேரடி அனுபவம் கிடைக்கும். ஸ்ருதி வாக்கியம் பிரமாணம். வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யதே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே என்று முண்டகோபனிஷத்தினுடைய மேற்கோளை காட்டுகிறார். அதாவது இந்த முண்டகோபனிஷத் சொல்லும் வாக்கியத்தின் பொருள், அந்த பரம்பொருளை உணர்ந்தவுடன் இதயக்கட்டுகள் கிழியும், அனைத்து சந்தேகங்களும் நீங்கும், அவரது கர்மங்களும் அழியும் என்று சொல்கின்றார். உடனே சிஷ்யன் கேட்கின்றான், போஸ்வாமின், சாதன சதுஷ்டயம் நாம கிம்? குருவே, சாதன சதுஷ்டயம் என்றால் என்ன என்று கேட்கின்றான். அதற்கு குரு சொல்கின்றார், நித்யாநித்ய வஸ்து விவேகா, இக அமுத்ரார்த்த பலபோக விராகா, சமாதி ஷட்கம், முமுக்ஷுதாச்ச. குரு சொல்கின்றார், சாதனா சதுஷ்டயம் என்பதை 4: நித்ய அனித்ய பொருள்களை வேறுபடுத்தி தெரிந்து கொள்ளுதல். அடுத்தது இம்மையும் மறுமையும் தரும் பலன்களில் அனுபவங்களின் விரக்தி. அடுத்தது சமம் முதலான 6 குணங்கள். அடுத்து முக்தி பெறும் ஆழ்ந்த ஆசை, முமுக்ஷுத்துவம். இந்த 4மே சாதனா சதுஷ்டயம் என்பர். நித்ய வஸ்து விவேகா என்பது எப்பொழுதும் நிலைத்திருப்பது, ஆத்மாவின் இயல்பு. காணப்படும் உலகப் பொருட்கள் அதற்கு மாறானவை. உலகமனைத்தும் நிலையற்றது, பரபிரம்மே நித்தியம் என்று தெளிவாக அறிதலே விவேகம். சமம் என்றால் என்ன என்று கேட்டால், சமோ நாம சதைவ வாசனா தியாகா சமோயமிதி சப்திதா. மனத்தில் எழும் வாசனைகளை எப்போதும் துரத்தல். தமம் என்பது நிக்ரஹோ பாஹ்யவிருத்தீனாம் தமயித்யபிதீயதே. வெளிப்புற இன்பத்தை நாடுகின்ற இந்திரியங்களை அடக்குதல் ஆகும். உபரதிர் நாம விஷயேபியா பராவிருத்திகி பரமோபரதிர்ஹி சா. உபரதி அப்படி என்றால் விஷயங்களிலிருந்து விலகி நிற்றல் என்பதாகும். திதிக்ஷா நாம சகனம் சர்வதுக்கானாம் திதிக்ஷா சுபாமதா. எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்து கொள்ளுதே திதிக்ஷா என்றாகும். ஸ்ரத்தா நாம நிகமாச்சாரிய வாக்கியேஷு பக்திஹி ஸ்ரத்தேதி விஸ்ருதா. ஸ்ரத்தா என்பது வேதமும் அதை நமக்கு கற்பித்து தருகின்ற ஆச்சாரியரும் கூறியவற்றில் பக்தியுடன் நம்பிக்கை. சமாதானம் நாம சித்தைகாகிரம் து சம்லக்ஷ்யே சமாதானமிதி ஸ்ருதம் ஏதத் சமாதி ஷட்கம். சமாதானம் அதாவது மனதை ஒருமுகப்படுத்தி குறிக்கோளில் நிலை நிறுத்துதல், இதுவே சமாதி ஷட்கம்.
முமுக்ஷுதா என்றால் சம்சார பந்தனான் முக்திஹி கதம் சியான்மே கதாநிதே. எப்போது நான் இந்த சம்சார பந்தனத்திலிருந்து விடுபடுவேன் என்று உறுதியான எண்ணம் மனதில் எழுவது முமுக்ஷத்துவம் ஆகும். இவ்வாறு சாதன சதுஷ்டயத்தை உடையவர்க்கே பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஞானத்தில் அதிகாரம் உண்டு. ஆத்ம ஐக்கிய ஞானம், அதாவது ஆராய்ச்சி இல்லாமல் உண்டாகாது. ஆகையால் விசாரம் செய்ய வேண்டும் என்று சீடனுக்கு குரு உபதேசங்களை தருகின்றார். அடுத்தது, ஒரு சீடனாக இருந்து கொண்டு வாழ்வில் எப்படி முன்னேற முடியும் என்பதை சாதனா பஞ்சகம் என்ற நூலில் 5 ஸ்லோகங்களால் குறிக்கின்றார். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌகஹ பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா வியவசீயதாம் நிஜகிருகாத் தூர்ணம் வினிர்கம்யதாம். அதாவது, வேதங்களை தினமும் படிக்க வேண்டும், அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை சரியாகச் செய்ய வேண்டும், அந்த கர்மங்களால் ஈஸ்வரனுக்கு பூஜை செய்ய வேண்டும், காமிய கர்மங்களில், அதாவது பயனை விரும்பி செய்யும் செயல்களில் ஆசையை விட்டுவிட வேண்டும், பாவங்கள் அனைத்தும் நீக்க வேண்டும், இந்த உலக இன்பங்களில் உள்ள குறைகளை ஆராய வேண்டும், ஆத்ம ஞானத்தை அடைய விருப்பம் உறுதியாக வேண்டும், உடனே இல்லற வாழ்க்கையிலிருந்து, அதாவது சம்சார பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும். இந்த ஸ்லோகத்தின் மூலம் ஸ்வாத்யாயோ அத்யேதவ்யா ஸ்வாத்யாயான்மா பிரமதா ஏஷாம் த்ரயி வாக்விதேயா ஸ்வாத்யாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் என்கின்ற வேத கருத்தை அழகாக காண்பிக்கிறார். அதாவது வேதம் ஓதுதலின் முக்கியத்துவத்தை இங்கே உணர்த்துகிறார். ஏனென்றால் வேதோகிலோ தர்ம மூலம் இதம் ஜெகத்து, வேதம்தான் தர்ம மூலமாகும், இந்த உலகமே அதைத்தான் சார்ந்திருக்கிறது என்று அறுதியிடுகிறார். வேதங்களை நித்தியம் பயின்று அதில் கூறப்பட்ட தர்மங்களை செய்து கொண்டு அனைத்தையும் இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். உலக இன்பங்கள் நிலையற்றவை என்பதை உணர்ந்து ஆத்ம ஞானம் பெறும் எண்ணம் வலுவாக வேண்டும் என்று அறுதியிடுகிறார். சங்கத் சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்தியாதி பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாசு சந்தியஞ்சதாம் சத்வித்வான் உபசுத்யதாம் அனுதினம் தத்பாதுகா சேவியதாம் பிரம்மைகாட்சர மர்த்தியதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம். சத்சங்கத்தில் சேர வேண்டும், பகவானிடம் உறுதியான பக்தி கொள்ள வேண்டும், சாந்தி முதலான நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அனைத்து கர்மங்களையும் விரைவாக துறக்க வேண்டும், ஞானிகளிடம் சென்று அவர்களை பணிய வேண்டும், தினமும் அவர்களை சேவிக்க வேண்டும், பிரம்மம் என்ற ஒரே எழுத்தின் ஓம் அர்த்தத்தை அறிய வேண்டும், வேதாந்த வாக்கியங்களை கவனமாக கேட்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தின் மூலம் பஜசாது சமாகமம் கர்த்தவ்யோ மகாஸ்ரயா, நல்லோரை அடைய வேண்டும், சத்சங்கதிஹி கதையகிம் நகரோதி பும்சாம், நல்லோர்களின் சேர்க்கை எதைத்தான் தராது, சர்வதர்மாக பரித்யாஜ்யாக, எல்லா தர்மங்களையும் பகவானுக்கே சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கின்ற பல உயர்ந்த கருத்துக்களை இந்த ஸ்லோகத்தின் மூலம் வெளியிடுகிறார். காமாதி சர்ப்ப விரஜகாருடாபியாம் விவேக வைராகிய நிதிப்பிரதாபியாம் போதப்பிரதாபியாம் திடமோக்ஷதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம் என்கின்ற சொல்லின்படி ஆச்சாரியனுடைய திருவடிகளை நாம் அடைய வேண்டும் என்றும் சொல்கின்றார். மேலும் வாக்கியார்த்தஸ்ச விசாரியதாம் ஸ்ருதிசிரஹ பக்ஷசமாஸ்ரீயதாம் துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமதஸ்தர்க்கோனு சந்தீயதாம் பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம் அகரஹர் கர்வ பரித்யஜ்யதாம் தேகேகம் மதிருஜ்யதாம் புதஜனைஹி வாத பரித்யஜ்யதாம். மகா வாக்கியத்தின் பொருளை ஆராய வேண்டும். தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்கள், அவற்றினுடைய பொருளை ஆராய வேண்டும். வேதாந்தத்தின் நிலைப்பாட்டை ஏற்க வேண்டும். தவறான தர்க்கத்தை விட்டுவிட வேண்டும். வேதம் ஏற்றுக்கொள்ளும் தர்க்கத்தையே பயன்படுத்த வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்று தினமும் சிந்திக்க வேண்டும். அகந்தையை விட்டுவிட வேண்டும். உடலை நான் என்று கருதும் எண்ணத்தை துறக்க வேண்டும். ஞானிகளுடன் வாதம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்கின்ற பொருளை உணர்த்துகிறார். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக வித்வஜனே சார்ஜவம், பெரியோர்களும் நல்லோர்களுமான வித்வான்களிடத்தில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். துர்ஜனஹா பரிகர்த்தவ்யா, தீயவர்களை ஒடுக்கப்பட வேண்டும். இப்படியாக பொருள்படும்படி இந்த ஸ்லோகத்தை நமக்கு அளித்துள்ளார். அடுத்ததாக இறுதியாக ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே சேதஸ் சமாதீயதாம் பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம் ஜெகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம்
பிராக்கர்ம பிரவிலிப்பியதாம் சிதிபலாத் நாப்யுத்தரைஹி ஸ்லிஷ்யதாம் பிராரப்தம் திக புஜ்யதாம் அத பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம். ஏகாந்தத்தில் அமைதியாக அமர வேண்டும். பரம்பொருளின் மனதை நிலைநிறுத்த வேண்டும். முழுமையான ஆத்மாவை தெளிவாக ஆராய வேண்டும். இந்த உலகம் மாயை என்று காண வேண்டும். முன் செய்த கர்மங்களை ஞானத்தின் பலத்தால் அழிக்க வேண்டும். புதிய கர்மங்களின் பற்று கொள்ளக்கூடாது. பிராரப்த கர்மத்தை அனுபவிக்க வேண்டும். பின்னர் பரபிரமமாக நிலைத்து நிற்க வேண்டும். இந்த ஏகாந்த தியானத்தில் மனதை ஒன்றாக்கி உலகம் நிலையற்றது என்பதை உணர்ந்து ஆத்ம சாட்சா்காரம் அடைந்து பரபிரம்ம நிலையில் நிலைத்திருக்க வேண்டும், அமைதியை விரும்ப வேண்டும் என்றும் இந்த ஸ்லோகத்தின் மூலம் நமக்கு சொல்கிறார். இறுதியாக தனிமையில் தியானம் செய்ய வேண்டும். பிரம்மமே உண்மை, உலகமே மாயை, பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா என்கின்ற இந்த தத்துவத்தை அனைவரும் உணர வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலம் உணர்த்துகிறார். பிராரப்த கர்மா என்பதை நாம் அனுபவித்து பரபிரம்ம நிலையில் நிலைத்திருந்தால் வாழ்க்கையில் நாம் மேன்மை அடைய முடியும். இவ்வாறாக மாணவர்களாகவும் இளைஞர்களாகவும் இருக்கின்ற அத்தனை மனிதர்களும் வாழ்வில் சிறந்து விளங்க சில அரிய நல்ல கருத்துக்களை நமக்கு ஆதிசங்கரர் உபதேசித்துள்ளார். அவருடைய வாழ்க்கையை, அவர் சொன்ன வார்த்தையை நாம் பின்பற்றி நடந்தால் இந்த வாழ்க்கையில் நாம் மேன்மை அடையலாம். தன்யவாதா. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது இளைஞர்களுக்கு ஆதிசங்கராச்சாரியார் அனுகிரகித்த உபதேசங்கள். உரை வழங்கியவர் டிஜி வைஷ்ணவ கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் முதுமுனைவர் வி. சௌமிய நாராயணன் அவர்கள்.